வணக்கம். இது புதுவை தமிழ் பங்கு வர்த்தகம். இன்னைக்கு எந்தெந்த இண்டஸ்ட்ரி டாப் கெயின்ல இண்டஸ்ட்ரி இருக்கு, டாப் லாஸ்டிங் இண்டஸ்ட்ரீஸ் இதுன்னு பார்க்க போறோம். இது வந்து பிரைஸ் வைஸ் மட்டும் தான் நாங்க வந்து அனலைஸ் பண்ணி டாப் கெயின் டாப் லாஸ்ட்னு வச்சிருக்கோம். ஓகே, என்னென்ன இண்டஸ்ட்ரி வந்து டாப் கெயின் இண்டஸ்ட்ரியில இருக்குன்னு பாருங்க. இது மொத்தம் வந்து 59 இண்டஸ்ட்ரி வந்து இருக்கு. அதுல மொத்தம் 33 இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா டாப் கெயின்ல இருக்கு. சாரி, 32. மீதி 27 இண்டஸ்ட்ரி வந்து லாஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இதுல இருந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஆல்ரெடி எஸ்டர்டேவே இது வந்து டாப்ல இருந்துச்சு. இன்னைக்கும் அதுலதான் இருக்கு. இது ஆக்சுவலா வேதாந்தாவோட இண்டஸ்ட்ரி. இதுல ஒரு ஸ்டாக் தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெலிகாம் எக்யூப்மெண்ட் ஆக்சசரிஸ் பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டெலிகாம். இது வந்து பாத்தீங்கன்னா எதோட இந்த இண்டஸ்ட்ரிக்கு டெலிகாம் எக்யூப்மெண்ட் ஆக்சசரிஸ்ல செகண்ட் ரேட்டட் 4.7% ஏறி இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரேக் அவுட் டச் ஆயிருக்கு. அது ஒரு 16 அப் ட்ரெண்ட்ல போகுன்ற வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து காவேரி டெலிகாம். இதுவுமே ஆல்மோஸ்ட் டெலிகாம் எக்யூப்மெண்ட் ஆக்சசரிஸ்ல இருக்கு. இதுவுமே கிட்டத்தட்ட 18 ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து லாங் டேர்மா வச்சிருந்தோம்னா அப் ட்ரெண்ட்ல போக வாய்ப்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஸ்டாக் இந்தியன் டெலிபோன் இண்டஸ்ட்ரியல் லிமிடெட். இதுவுமே டெலிகாம் எக்யூப்மெண்ட்ல தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் டச் ஆயிருக்கு. RSI 65ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்டெர்லைட். ஸ்டெர்லைட் பாத்தீங்கன்னா நல்ல க்ரோத்ல இருக்காங்க. அப் ட்ரெண்ட்ல போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்பலாம். ஓகே, லாஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். டாப் கெயின் இண்டஸ்ட்ரியில உள்ள ஒரு ஸ்டாக், பட் இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த ஸ்டாக் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் டச் ஆயிருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட்ட கண்டிப்பா அச்சீவ் ஆயிடும்னு நம்புறேன். இது நல்ல அப் ட்ரெண்ட்ல போக வாய்ப்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டாப் லூசர்ஸ் கம்பெனி பார்க்கலாம். டாப் லூசர்ஸ் கம்பெனி மொத்தம் ஒரு 27 இருக்கு இல்லையா, அதுல பார்க்கலாம். டாப் லூசர்ஸ்ல உள்ள இண்டஸ்ட்ரியில ஒரு கம்பெனி பார்க்கலாம். காயத்ரி ஹைவேஸ். காயத்ரி ஹைவேஸ் பாத்தீங்கன்னா காயத்ரி ஹைவேஸ் இது வந்து எந்த இண்டஸ்ட்ரியில இருக்குன்னா டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இது வந்து டவுன் ட்ரெண்ட்ல போக வேண்டிய ஸ்டாக். இது ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக். லாங் டேர்மா வச்சிருந்தா கண்டிப்பா அப் ட்ரெண்ட்ல ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ். ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸும் டிரான்ஸ்போர்ட்ல தான் இருக்கு. இது கிட்டத்தட்ட பிரேக் அவுட் டச் ஆயிருக்கு. இதோட RSI பாத்தீங்கன்னா 59ல இருக்கு. கண்டிப்பா இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல போற வேண்டிய ஸ்டாக் தான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்துட்டு BF யூட்டிலிட்டிஸ். இது வந்து எந்த விதமான இண்டஸ்ட்ரியில இருக்குன்னா BF யூட்டிலிட்டிஸ் ஆல்வேஸ் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. இது கிட்டத்தட்ட டவுன் ட்ரெண்ட்ல போக வேண்டிய ஸ்டாக் தான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இது தவிர வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா ஷேர் மார்க்கெட்ல எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ, பாய்.